ஹாய் காய்ஸ், இந்த நைட் டைமில் நான் எங்கே கிளம்பிட்டேன்னா சந்தைக்கு போகலான்னு தான் கிளம்பிட்டேன். எங்கள் ஊரில் வாரத்தில் ஒரு நாள் சந்தை இருக்கும். அது வெனஸ்டே தான் இருக்கும். இன்றைக்கி வெனஸ்டே நைட். ஸோ இன்றைக்கி தான் சந்தை போட்டிருக்காங்க. அதான் கிளம்பிட்டேன். எப்போதும் சந்தைக்கெலாம் போக மாட்டேன். இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்ற ஐட்டம் வாங்கணுங்கிறதுக்காகவே கிளம்பிட்டேன். அதனால தான் எங்கள் மம்மியும் வாங்க சீக்கிரம் போகலான்ட்டு அப்படியே அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஸ்ட்ரீட் லைட் வேறு போடலங்க. அதான் கேட்லேருந்து வெளில வரத்துக்குள்ளே நான் வீடியோ ஆன் பண்ணலையான்னு எனக்கே டவுட்டாக இருந்தது. அந்த மாதிரி இருட்டாக இருந்துச்சு. வாக் அப் டிஸ்டன்ஸ் தான் மார்க்கெட்டு. ஸோ அப்படியே நடந்து வந்துட்டோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே கொய்யாப்பழம் வச்சுருந்தாங்களே. ஆனால் போன டைம் வந்துட்டு மீன் பொரிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஏன்னா நான் கூட வந்து எனக்கு மீன்னா ரொம்ப பிடிக்குன்ட்டு ஒரு 2 நிமிஷம் நின்று பார்த்தேன். பட் அதெல்லாம் வாங்கி சாப்பிடல, பார்த்தேன். அப்படியே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு போய் சந்தையை பார்த்துட்டு வருவோன்ட்டு போனேன். ஆனால் என்னன்னே தெரிலப்பா, அந்த டைம் வந்து சந்தையில் கூட்டமே இல்லை. 7:30 ஓகே தான். அந்த டைமிங்கில் வந்து கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். ஏன்னு தெரில, ஒரு மழை பெய்கிற டைமிங்னால வரல போல். அதுவும் இல்லாமல் வெஜிடபிள்ஸுமே அதிகமாக வரல. ரெகுலராக இருக்க மாதிரி இந்த கத்திரிக்காய், பொடலங்காய், அவரைக்காய், முட்டைக்கோசு இது மாதிரி தான் இருந்தது. மற்றபடிலாம் நிறையா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இந்த சந்தையில் வந்து இருக்கும் ஸ்நாக்ஸ் ஐட்டம், வெஜிடபிள்ஸ் இருக்கும். ஃப்ரூட்ஸ் வந்து வாழைப்பழம் மட்டும்தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேனே. அதுக்கப்புறம் இந்த ஆப்பிள், ஆரஞ்சு கூட நான் அங்கே பார்த்ததே இல்லை. நான் வந்து இந்த சந்தைக்கு வந்து ஒரு 3 டைம் 4 டைம்ஸ் தான் வந்திருப்பேன். அதிகம்லாம் வரமாட்டேன். எனக்கு எதாவது வாங்கணுன்னா தான் வருவேன். இல்லாட்டி நான் வந்து வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு டிவி பார்த்துட்டு இப்படி தான் இருப்பேன். இன்றைக்கி வந்து வாங்கிட்டு இருக்காங்க எல்லோரும். நான் சும்மா நின்று என்ன வாங்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள், வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரில. கருவாடெலாம் வச்சுருக்காங்க. கருவாடெலாம் இந்த மழை டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. சம்மர் டைமிங்கில் தான் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போதைக்கு நம்ம சாப்பிட்டோன்னா அது ரொம்ப ஸ்மெல்லு வரும், பிசு பிசுன்னு இருக்கும். ஸோ அது இப்போலாம் எனக்கு பிடிக்காது. சம்மர் டைமிங்லாம் ஓகே, கருவாடு வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அதுவும் எங்கள் பாட்டி பண்ணி கொடுக்குற அந்த கருவாடு ஃப்ரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்க இப்போதைக்கு இல்லை. ஆனால் எனக்கு கருவாடுனா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வரும். இங்கே வந்து ஏதோ வாங்கிட்டு இருக்காங்க. என்ன வாங்குறாங்க? நான் தாங்க வாங்கினேன். இங்கே வருங்க, நானே ஒரு சைடில் என்னமோ வாங்குறாங்களேன்னு யோசித்தேன். எனக்கு இந்த வந்து சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் இந்த கான் இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்தால் தான் சாப்பிட முடியும். ஸோ அதனாலே இங்கே வந்து சுற்றி சுற்றி தேடினேன். பட் எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக்காக இருந்தது. சக்கரவள்ளி கிழங்கா வேறு எதுவும். அப்புறம் தான் கேட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு தான். நான் ஒரு பிளேட் வாங்கிட்டேன். ஒரு செகண்டில் நானே வந்துட்டு என்னடா யாரோ வாங்குறாங்கன்னு யோசிச்சிட்டேன். அப்புறம் இப்படியே சுற்றி பார்த்தேன். ஆனால் இங்கெல்லாம் வந்து பிளாங்காக இருக்குது. இங்கெல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டு வெஜிடபிள்ஸை. ஆனால் இன்றைக்கி என்னன்னே தெரியல, இங்கெல்லாம் வந்து யாருமே இல்லை. அதுதான் போகலாங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப மழை பெஞ்சிரும், எப்படிடா வர்றது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரலையாட்டு. இங்கே பாருங்களேன், எல்லாருமே வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்காங்க. இதுதான் எங்கள் ஊரோட மொத்த சந்தை. நான் கண்டிப்பாக நிறைய கூட்டம் இருக்கும்போது உங்களுக்கு எடுத்து அனுப்புகிறேன். இன்றைக்கி என்னமோ கூட்டமே இல்லாமல் அதாவது சந்தையெல்லாம் முடிஞ்சிட்டு நைட் ஒரு 10 போல் எப்படி இருக்கும், அது மாதிரி தான் இருந்தது. இங்கே வந்து வெங்காயம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே வெங்காயம் ரேட்டு கேட்டால் இந்த கொஞ்சம் சின்னதாக இருக்குல்ல, இது வந்து 2 கிலோ 50 தான். இந்த சைடு இருக்குது 2 கிலோ 50 அப்படின்னு சொன்னாங்க. 2 கிலோ 50 தான் சொன்னாங்க. ஐயோ இல்லைங்க, நான் வேறு மாதிரி சொல்கிறேன். 2 கிலோ 100 2 கிலோ வந்து 100ன்னு சொன்னாங்க. என்னமோ நமக்கு அதெல்லாம் தெரியாது. அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க, நம்ம சும்மா பார்த்துட்டு இருந்தோம், அவ்வளோதான். இந்த சைடு வந்து கத்திரிக்காய் வாங்கிட்டு இருக்காங்க. என்ன எங்கே ஏதாவது ஒரு கடையில் வாங்கினா பரவாயில்லைங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே கொஞ்சம் வாங்குறாங்க, அங்கே கொஞ்சம் வாங்குறாங்க. எல்லாத்தையும் போய் சுற்றி ஃபஸ்ட்டு ரேட் கேட்டுருவாங்க போல். இங்கே ப்ரைஸ் கம்மியாக இருக்கும், அங்கே வாங்குவாங்களாங்கிறதுக்கு. இது வந்து ரெகுலர் கஸ்டமர் ஆட்டுக்கு இவங்க இந்த கடையில். அதனால் வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கிட்டு வந்து பாப்பாவுக்காக அக்கா வந்து மிக்சர் வாங்குறாங்க. ஏன்னா பாப்பா வந்து இந்த மிக்சர் மட்டும்தான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து இப்படியே வெளியில் வந்து சந்தையை விட்டு முட்டை விற்றுட்டு இருந்தாங்க. நான் எப்போதுமே வீட்டில் இருந்தால் தினமும் ஒரு முட்டை வேக வச்சு சாப்பிட்ருவேன். ஏன்னா முட்டையில் வந்து ப்ரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ் இருக்கனால நான் இது ரொம்பவே எடுத்துப்பேன். அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு முட்டை எக்ஸ்ட்ராவே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் டேலண்ட்டை பார்த்தீங்களா?